எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பிப்ரவரி 16, 2026 நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஷேர்கான் டேட்டாவை வச்சு இன்னைக்கு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். சரி, நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் செபியில பதிவு செஞ்ச அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுடைய படிப்புக்காக மட்டும்தான். இத மனசுல வச்சுக்கிட்டு வாங்க இப்ப நம்பர்ஸ்குள்ள போலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகும்னு யூகிக்கிறதுக்கு போன வெள்ளிக்கிழமை, அதாவது கடைசியா ட்ரேடிங் நடந்த அன்னைக்கு மார்க்கெட் எங்க முடிஞ்சதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அத பொறுத்துதான் இன்னைக்கான மூவ்மெண்ட் இருக்கும். போன வெள்ளிக்கிழமை நிஃப்டி ஸ்பாட், அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 25,471ல க்ளோஸ் ஆச்சு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 25,481ல முடிஞ்சுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற முதல் க்ளூ. கரெக்டா சொல்லணும்னா 10 பாயிண்ட் வித்தியாசம். ஃபியூச்சர்ஸ் விலை அதிகமா இருக்கிறதால இத நாம பிரீமியம்னு சொல்லுவோம். பொதுவா இது மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்குன்னு காட்டுது. சோ இந்த 10 பாயிண்ட் பிரீமியம் தான் இன்னைக்கு நாம அனாலிசிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த டேட்டாவை வச்சுட்டு இன்னைக்கான ஆட்டக்களம் எங்க செட் ஆகியிருக்குன்னு பாப்போமா? அதாவது மார்க்கெட் மேல போனா எங்க தடுக்கப்படலாம், கீழே வந்தா எங்க சப்போர்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம கண்ணும் கருத்துமா கவனிக்க வேண்டிய ரெண்டே நம்பர் இதுதாங்க. மேல 25,60,30 ஒரு பெரிய சுவர் மாதிரி, அதாவது ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதே மாதிரி கீழே 25,338 ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான ட்ரேடிங் பெரும்பாலும் இந்த ரெண்டு லெவலுக்குள்ளதான் நடக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாம் ஓகே. இத வச்சு நாம எப்படி ஒரு ட்ரேடிங் பிளான உருவாக்கலாம்? அதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிய இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிய 3 சிம்பிள் ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டெப், எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ வாட்ச் பண்ணணும். மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற 25,450 மற்றும் 25,500 இங்கதான் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப், நம்ம டார்கெட் என்ன? மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து இந்த ஸ்ட்ரைக்ல இருக்கிற கால் அல்லது புட் ஆப்ஷனோட விலை 98 ரூபாயிலிருந்து 265 ரூபாய் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஸ்டாப் லாஸ். நம்ம முதலீட்டை பாதுகாக்க இது அவசியம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது பெரிய நஷ்டத்திலிருந்து நம்மள காப்பாத்தும். இப்ப கேள்வி இதுதான், மார்க்கெட் நாம பார்த்த 25,603க்கும் 25,338க்கும் கட்டுப்பட்டு நடக்குமா? இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரேடிங் நாள் லாபகரமா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.